கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 18:28 வாசிக்கிறோம், தேவரீர் என் விளக்கு ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சங்கீதம் 112 நான் வாசிக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இது எப்படி கிடைக்கும்? ஆதி இஸ்ரவேலர்கள் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். பார்வோனின் கொடுமையால் அங்கலாய்த்த இவர்கள் தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் இவர்களின் கூக்குரலையும் கேட்டு அங்கே மோசேயையும் ஆரோனையும் தெரிந்து கொண்டு அவர்களை பார்வோனுக்கு முன் நிற்கும்படி ஜனங்களை எகிப்திலிருந்து அனுப்பிவிட கேட்கவும் அனுப்பினார். ஆனால் பார்வோன் அவர்களை விட மனதில்லாமலாக இருந்தான். இனிமித்தம் தேவன் 10 வாதிகளை அனுப்பினார். அவைகளில் ஒன்றாகிய காரூர்களை தேவன் எகிப்து தேசத்தின் மீது அனுப்பியாயிற்று. 3 நாள் மற்றும் ஒருவர் காண முடியவில்லை. ஒருவர் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. என்ன ஆச்சரியம்! தேவனுடைய பிள்ளைகளின் வீட்டில் வெளிச்சம் இருந்தது எப்படி? இவர்களை வழிநடத்தினவர் கிறிஸ்து. பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும், கண்மலிருந்து தண்ணீர், அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்தவர்கள் வீடுகளில் இருந்த நாள் அங்கே வெளிச்சம் வீசியது. தேவனாகி கர்த்தரை வெளிச்சமாக்கிறவர். யோவான் சாணன் கிறிஸ்துவின் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். உலகத்திலே எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் எல்லையை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12 நான் வாசிக்கிறோம். உலகத்தை சிருஷ்டித்த மெய்யான தேவனாகிய கிறிஸ்து கட்டளையிட்டு இது உலகத்திற்கு ஒளியை பிரகாசிக்க செய்தார். பூலோகத்தில் தமது பிறப்பின் மூலமாய் பாவத்தின் நிழலை அகற்ற தமது ஜீவனை ஒளியாக தந்தார். இந்த ஜீவ ஒளி நமக்குள் வாசம் செய்வதால் நமது வாழ்க்கை எப்பொழுதுமே வெளிச்சமாயிருக்கும். அவரை நம்பி நேசியுங்கள், அவர் உங்கள் வீட்டின் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த மெய்யான தெய்வமே ஆகிய அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக திகழத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.